எதை நீ பேசியிருந்திருக்கணும்? தேவனை பேசியிருக்கணும். தேவனை பேசினா அதுக்கு பேர் கிருபை. ஜெபத்தை பத்தியே பேசினா அதுக்கு பேரு பிரமாணம். அவன் பாட்டு பாடுறான், ஆனா நான் இருக்கிறேன்னு நம்பாம பாடிட்டு இருக்கான். இவன் திட்டினா கூட நான் உட்கார்ந்து இருக்க நினைச்சு திட்டிக்கிட்டு இருக்கான்டா. தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். என்ன சார், உங்க பிள்ளைய நீங்க எதுக்கு சார் நேசிக்கிறீங்க சொல்லுங்க. ஐயோ எனக்கு பாடுகள் பட்டாய மகனே அப்படியா? அவன் ஒண்ணுமே பண்ணல, அவன் பாட்டுக்கு பால குடிச்சு கும்முன்னு தூக்கத்தை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா எங்கேயோ இருந்து ஒண்ணு வருது பாருங்க, அதுக்கு பேர் நான் லவ். சரி நம்புக்குரியவர்களே, அது போக வந்து ஹவு எந்த ஏரியாவில் வந்து கிரேஸ் ப்ரீச்சர்ஸ் வி ஆர் மிஸ்ஸிங், லவ்வை வந்து எப்படி டோட்டலாக வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டு கிரேஸை மட்டும் பேசுவது என்பது அது ஒரு ட்ரையான ஒரு ஃபீலை ஜனங்களுக்குள்ள கொண்டு வருது. பட் எவாஞ்சலிஸ்ட் தே டோட்டலி ஸ்டாண்டிங் ஆன் லவ் ஆஃப் காட், நாட் கிரேஸ் ஆஃப் காட். அந்த லவ் ஆஃப் காடில் நின்று அவங்க வந்து பாடுகளை பற்றி பேசுவாங்க. மக்கள் வந்து சில விஷயங்கள் வேர்ட் ஆஃப் காடுக்கு புறம்பாகவே இருக்கும். ஆனால் மக்கள் நழுவாங்க, கதறுவாங்க, ஏன்னா தே ஆர் ஸ்டாண்டிங் இன் த கிரவுண்ட் ஆஃப் லவ். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் காட் அப்படி தான் மூவ் பண்ணார். அப்போ அங்கே நிற்கும்போது வந்து எப்படின்னா வந்து எல்லாம் முடிந்தது என்பது ரீச் அதுதான் ரீச் ஆகணும். பட் அதுக்கு முந்தின ஸ்டேஜ் வந்து யூ ஹாவ் டு ரீச் தேர் ஃபீலிங்ஸ். இந்த சோலில் வந்து பல பார்ட் இருக்குது. அந்த பார்ட்டில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளே போகும்போது தான் பாடிக்கு நீங்கள் வர முடியும். அதில் இந்த ஃபைனல் ஏரியா வந்து ஒரு 3 ஏரியா இருக்குது சோலில். அதில் ஒன்று உணர்ச்சி. இந்த உணர்ச்சிக்குள்ளே நீங்கள் வரும்போது தான் வந்து பாடிக்குள்ளே நீங்கள் வர முடியும். இந்த கிரேஸ் ப்ரீச்சர்ஸ் தே ஆர் மிஸ்ஸிங் டு ரீச் திஸ் பார்ட் ஆஃப் த சோல். அப்போ எந்த ஒரு கிரேஸ் ப்ரீச்சர் அந்த ஏரியாவை ரீச் பண்ணுறானோ அவனுடைய டீச்சிங் எப்போவுமே இன்ஸ்பிரேஷனோடு இருக்கும். அங்கேருந்து எப்படி நீங்கள் பாடிக்குள்ளே வர்றது அப்படின்றது தான். ஸோ வந்து இப்போ பாருங்கள், சில விஷயங்கள் வந்து வேர்ட் ஆஃப் காடுக்கு வெளியில் இருந்து ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்றால் நீங்கள் 100% வேத வார்த்தைக்கு உட்பட்டவர்களாக இருந்து இதை விட ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்க முடியும். என்னுடைய கேள்வி, நீங்கள் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று உங்கள் சிலுவையை குறித்து பேசி ஒருவருக்கு ஆசீர்வாதம் இருக்க முடியும்னா நீங்கள் அதிலிருந்து கற்றுக்கணும். உங்கள் சிலுவையை பேசி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜனங்களை மாற்றக்கூடிய ஒரு ஊழியராய் முடியும் என்றால் இயேசுவின் சிலுவையை பற்றி நீங்கள் பேசும்போது அதைவிட ஆசீர்வாதமாக அந்த ஜனங்களுக்கு நீங்கள் இருக்க முடியும். ஸோ இங்கே வந்து கிரேஸ் ப்ரீச்சர் என்ன செய்யறதில்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒதுக்கிறது, அதை ரிஜெக்ட் பண்ணுறது. அது எதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு வரவே வராது. எதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வரும். தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் என்ன சொல்கிற வந்து இன்வைபிங் ஆர் வந்து எஸ் ரிசீவிங் the gifts of the Holy Spirit from other ministers of God. The more you accept other ministers, the more you start operating new gifts of God. அப்போ எந்த கிரவுண்டில் அவங்க நிற்கிறாங்க, எந்த கிரவுண்டில் மூவ் பண்ணுறாங்க, எந்த கிரவுண்ட் நீ மிஸ் பண்ணுற. ஆனால் ஒரு சிலர் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் இதிலே தான் இருப்போம். அதுக்கு ஒரு லெவல் பீப்புள் என்ன செய்வாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதனால் அந்த லெவலில் நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆகி அப்படியே ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஒர்க்கில் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு போயிடக்கூடாது. ஸோ ஹவு அ கிரேஸ் ப்ரீச்சர் கேன் பி பிளஸ்ட் டு மோர் பீப்புள், இன்னும் அதிகமான நபர்களுக்கு எப்படி நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், இது எப்படி அடுத்த கட்ட லெவலில் வந்து ஜனங்களுக்கு நிச்சயமாக அதற்கு பிறகு வந்து பீப்புள் கேன் என்ன சொல்ல வந்து ஃபீல் த சேம் இன்ஸ்பிரேஷன். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேஸ் ப்ரீச்சர்ஸ்லேயே சிலருடைய டீச்சிங் கேட்கும்போது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஓவராக இருக்கும், சிலருடைய டீச்சிங் கேட்கும்போது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஆனால் மேட்ரு ரைட்டு தான், நிலைப்பாடை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சிலர் பேசும்போது அந்த நிலைப்பாடு உறுதிப்பாடாக மாறும். ஆமாம், அது உறுதிப்பாட்டிலேருந்து வெளிப்பாட்டுக்குள்ளே நீ கடந்து வரணும். அந்த வெளிப்பாட்டு மேனிஃபெஸ்டேஷன். சரி அன்புக்குரியவர்களே, ஸோ காட் இஸ் ரெடி டு டூ தீஸ் ஆல் திங்ஸ் ஃபார் த க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் ஹிஸ் crucifixion. அதாங்க மேட்டர்.
இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சத்தியம் தப்பு அப்படின்ற இடத்துல, சத்தியம் தப்புன்ற விட ஒரு குறைவான சத்தியம் என்கிற இடத்துல சத்தியம் குறைவுன்னு சொல்லி அதிலிருந்து நடக்கிற மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் இக்னோர் பண்ணவே கூடாது. நீங்கள் எந்த ரூட்டில் வரணும்னா, இந்த குறைவான சத்தியத்துக்கு எவ்வளோ மேனிஃபெஸ்டேஷன்னா நிறைவான சத்தியத்துக்கு எவ்வளோ அப்படி வரணும். நீங்கள் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு வந்து உங்களை இன்னும் ஹை லெவலுக்கு கொண்டு போயிடும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் 100-150 வருஷம் டயர்ட் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் சுய தியாகத்தில் செய்கிற ஒரு ஊழியத்தை ஒரு 40 வருஷம் 30 வருஷத்தை டயர்டாகி முடிக்கிறோம். இதுக்கு முன்பாக இருந்த எல்லா மினிஸ்டர்ஸும் அப்படி தான் முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தேவனுடைய கரையத்தில் நீங்கள் மூவ் பண்ணும்போது ஒரு 100-150 வருஷம் நீங்கள் பாட்டு டயர்டே இல்லாமல் அதே அளவு மகிமையை ஜனங்களுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபைண்ட் அவுட் வேர் வி மிஸ். எங்கே நம்ம மிஸ் பண்ணுறது? கிரேஸ் ப்ரீச்சர்ஸ் வந்து என்ன செய்யணும்? வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த உலகத்தின் கடைநிலை மனிதனையும் சந்திக்கக்கூடியவனாய் ஒரு கிருபை பிரசங்கிக்க வேண்டும். அந்த நாட்களிலே பவுல், பேதுரு, யாக்கோபு, யோவான் என்கிற பிரசங்கிகள்லாம் எவாஞ்சலிக்கல் ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து சிலுவை தான் பிரசங்கிச்சாங்க. ஆனாலும் they reached people. நீ கிரேஸ் ப்ரீச்சர் என்ன நினைச்சிருக்கீங்க? அப்படி அசையாமல் நின்று ஒரு மாதிரி ராவா பேசிட்டு போயிடுவாங்க. அவங்களால வந்து ஜனங்களுக்கு உணர்ச்சியோடு பேச முடியாதுன்னு ஒரு ஃபீல் வந்து என்ன செய்யுது? ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? ஆனால் உண்மையிலே அவங்களாம் அப்படி இல்லை. ஜனங்களுடைய உணர்ச்சியை அவர்கள் சிலுவையின் வழியாக தொட்டார்கள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் a top secret I am talking to you. ஆகவே நண்புக்குரியவர்களே, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து த நெக்ஸ்ட் லெவல் ப்ரீச்சர்ஸ் நம்ம கொண்டு போக போகிறோம். இன்னும் அதிகமான பேருக்கு எப்படி ஆசீர்வாதம் இருக்க வேண்டியது? லவ்ன்ற ஏரியாவை டோட்டலாகவே கிரேஸ் ப்ரீச்சர்ஸில் நிறைய எல்லா கிரேஸ் ப்ரீச்சர்ஸ் சொல்ல நல்லா நிறையா பண்ணிடுறோம். ஒரு மினிமம் லெவல் பீப்புள் வந்து வி ஆர் மிஸ்ஸிங் வாக்கு தத்துவம். அப்போ நீங்கள் கிரேஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறதே லவ்வை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். அப்போ வந்து ஜனங்களுக்கு அன்பை வாரி வழங்குவது தான் ஒரு பெரிய விஷயம். அப்போ வாக்குத்தத்தங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பை இந்த ஜனங்களுக்கு அன்பில் எப்படி காட் மூவ் பண்ணார். பல நேரங்களில் தேவன் லவ்வில் மூவ் பண்ணும்போது வேர்ட் ஆஃப் காடுக்கே அது பொருந்தாமல் இருக்கும். வேர்ட் ஆஃப் காடுக்கே பொருந்தாது. என்னன்னு கேட்டால் சொல்ல லவ் இஸ் பிளைண்ட் அப்படின்ட்டு போயிடுது. அதுக்கு ரீசன் என்ன? உனக்கு வேர்ட் ஆஃப் காட் தெரியாதனால நான் அந்த லெவலுக்கு வர வேண்டியிருக்கு. அதுதான் மேட்ரு. அந்த லெவலுக்கு வருவாரா? பாவத்தே வாங்கிட்டாரு, அந்த லெவலுக்கு வந்துட்டாரு, செய்ய மாட்டாரா? அப்போ நீ வேர்ட் ஆஃப் காட்டில் நல்லா கொஞ்சம் வளர்ந்தவங்களா இருக்கும்போது உங்களை அந்த ஸ்டாண்டர்டில் டீல் பண்ணுறாரு. அப்போ இந்த ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் குறைவான அறிவிலே நீங்கள் தேவனுடைய அன்பை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும்னா, நிறைவான அறிவு வரும்போது ஒரு வேற லெவலில் காட்ஸ் லவ்வை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். கையை தட்டுங்கலாம். நான் 1990 இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போயிட்டு இருக்கும்போது பணப்பிரச்சனை வறுமையில் இருக்கும்போது என்கிட்ட வந்து தேவன் பேசினார், ஆவியானவர் பேசியிருக்கிறாரு. இங்கே பார்ப்பா, நீ எப்படி கஷ்டத்தில் இருக்க பார்த்தியா? இப்படி தான் நான் கூட இந்த பூமியில் இருந்தப்போ பணப்பிரச்சனையில் இருந்தேன் என்று சொல்லும்போது கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். அந்த வறுமைக்காக நான் நன்றி சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு பெரிய கன்சோலிங் இருக்கும். எனக்கு அந்த ஸ்பாட்டில் தேவை கன்சோலிங் தான். அந்த ஒரு நிமிஷத்தில் நான் பணக்காரனாக முடியாது என்றாலும் ஒரு நிமிஷத்தில் எனக்கு உடனே கன்சோலிங் தேவைப்படுது. குறைவான அறிவு, அந்த அறிவில் வந்து என்கிட்ட வந்து இல்லைப்பா நீ தப்பான ஒரு பொசிஷனில் இருக்க, நீ பணக்காரனான்னு பேசியிருந்தா இன்னும் கில்ட்டி கான்சியஸ் எனக்கு வந்திருக்கும். நான் அப்படி தான் கஷ்டப்பட்டுருக்கேன் போது. ஆனால் இப்போ தேவனை கன்சோல் பண்ணுறாரு. இது வேற லெவலில் கன்சோல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், தம்பி 15 கோடி 20 50 கோடிலாம் தர முடியாதியா, நானும் இப்படி தான் என் பணத்தை கஷ்டப்பட்டு இப்போ பேசுகிறேன். இல்லை 50 கோடி எப்படியா 10 ஒரு 500 கோடியா வாங்கிக்க, இந்த லெவலில் வராரு. இந்த கன்சோலிங் வேற மாதிரி இருக்கு. ஸோ மோர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் ஆஃப் காட், யூ கேன் என்ஜாய் த லெவல் ஆஃப் காட்ஸ் லவ் இன் அனதர் கிரவுண்டு. ஆகவே இந்த ஏரியாவை இந்த கிரேஸ் ப்ரீச்சர்ஸ் மஸ்ட் ஃபைண்ட் இட் அவுட். ஸோ பல விஷயங்களை நீங்கள் வந்து அப்டேட் ஆக வேண்டியதாக இருக்கிறது. நமக்கு அந்த அப்டேஷன் என்ன செய்யுதுன்னா உங்களை அப்படி வேறு லெவலுக்கு கொண்டு போகுது. ஸோ ஆகவே காட் இஸ் ரெடி டு டூ எனிதிங். தேவன் எப்போவுமே பாருங்களேன், சபைக்குள்ளேயும் சரி வெளியும் சரி ஈக்குவலாக தான் அவளை பார்க்குறாரு. அன்றைக்கி நினைப்பது போல் எவாஞ்சலிக்கல் ஒர்க்கில் வந்து நிறையா பண்ணுறாரு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து 10 அற்புதத்தை தேவன் எகிப்தில் செய்தார் புறஜாதியில் முன்பாக, 10 அற்புதத்தை வனாந்தரத்தில் செய்தார். மொத்தம் 20 அற்புதம். வனாந்திரம் வந்து சபையை கொண்டு போகிறாரு. உள்ளே இருக்கிறவன் எல்லாம் ரசிக்கப்பட்டவன், வெளியில் இருக்கவன் 10. வெளியில் 10னா உள்ள 10. கையை தட்டு. ஒரு காலத்துல என்ன சொல்லிட்டேன், நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் இதுக்கு தான்
இந்த விஷயங்கள் இது கிடையாது. இன்னும் பைபிள் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ யூ ஆர் த பீப்புள் ஹூ மஸ்ட் பி பிளஸ்ட் மோர் தேன் த ஜென்டைல்ஸ். அவர்களை பார்க்கலாம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள். ஸோ இந்த கண்ணு எப்போ திறக்கப்படுறதோ ஊழியக்காரனுக்கு அன்னைக்கு தான் சபையை ஜனங்கள் வந்து மிகவும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை மாறுகிறார்கள். ஆமென் சொல்லுவோம். ஸோ the world, the best and one and only gospel is the crucifixion of Christ, the praise of the crucifixion. அதை மிஞ்சின சத்தியம் எதுவுமே கிடையாது. பட் the problem is how we present it to the people. அதை ஜனங்களுக்கு எப்படி கொடுக்கிறோம் என்பதில் தான் விஷயம் இருக்கிறது. எனக்கு பெரிய ப்ராப்ளமானது தான். நான் 23 வருஷம் இன்ஸ்பிரேஷன்லேயே ப்ரீச் பண்ண ஆளு. நான் அங்கேயே இன்ஸ்பிரேஷன்லாம் ப்ரீச் பண்ணியிருக்கேன். அழுவேன், ஸ்டேஜில் சிரிப்பேன், ஸ்டேஜில் அழுவேன், ஜனங்கள் அழுவாயேன். வந்து மூவிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இப்படியே இருந்துட்டு இங்கே வந்த உடனே எல்லாம் முடிந்ததுன்றது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஆண்டவரே அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்காதான்? அதை விட அதிகமாக இருக்கும். நான் கையை தட்டுகிறேன். The inspiration is the major part of the preaching. The inspiration may come out of வந்து என்ன சொல்ல manifestation of God, moving of the Holy Spirit, whatever it may be. But the man of God, a prophet, must move with inspiration. With inspiration. ஆவியானுடைய அசைவாடுதல். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஏரியாவில் வேர்டுன்ட்டு ஸ்பிரிட் ஆஃப் த வந்து விண்ட் அண்ட் வேர்டு, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒருத்தர் சொன்ன மாதிரி விண்ட் அண்ட் வேர்டு, வார்த்தை ஆவியானவர். We have to give much place to the ministry of the Holy Spirit, because new covenant ministry is Holy Spirit ministry. Hallelujah, hallelujah. So that's very important thing. I feel now I believe that the Holy Spirit moving is upon you and me. கர்த்தருடைய ஆவியான மத்தியில் இருக்கிறார். ஆவியானுடைய மனக்கண்களை திறக்கிறார், அவனை மறுரூபப்படுத்துகிறார். how to mix the grace and love அப்படின்ற ஏரியா பேசுகிறோம். இப்படி பல விஷயங்கள் பேசுகிறோம். நிச்சயமாகவே அதற்கு பிறகு ஜனங்களுக்கு நீங்கள் இன்னும் ருசியுள்ள திராட்சை ரசமாக இருப்பீர்கள். கரங்களை தட்டுவோம். ஆமென். இந்த சோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோலை நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த உலகத்தில் எந்த பெரிய காட்டு மிராண்டிக்கு ஆசீர்வாதமாக இருந்துடலாம். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் த சோல். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் சோல் இருக்குது. சோல்னா வீக் பாயிண்ட்டுன்னு அர்த்தம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு வீக் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த வீக் பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூ கேன் பி பிளெஸ்ஸிங் டு எனி ஒன். அந்த வீக் பாயிண்ட் என்னென்னா, இட்ஸ் அ பிளேஸ். இட் மே பி லாங்கிங் ஃபார் மணி ஆர் லாங்கிங் ஃபார் லவ் ஆர் லாங்கிங் ஃபார் சம்திங். இயேசுநாதர் அந்த ஏரியாவை தான் சாட்டிஸ்ஃபை பண்ண விரும்புகிறார். ஏன்னா பைபிள் அழகாக சொல்லுது, அவர் என் ஆவியை தேற்றியல்ல, அவர் என் சரீரத்தை தேற்றியல்ல, அவர் என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். பாடி கனெக்டட். இந்த பாடி கனெக்டட் எங்கே வருதுன்னா சோலுக்கு போய் தான் வருது. சோல்னு ஒன்று இருக்க தெரியும். சோலுக்குள்ளே எத்தனை ரூம் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இந்த சோலில் வந்து நான் மேட்ருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆவியான பேசினா சில விஷயம் லைட்டாக டச் பண்ணிட்டு போகிறேன். வில் இருக்குது, மைண்ட் இருக்குது, இது இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, உணர்ச்சி இருக்குது. இதில் வந்து நீங்கள் வேறு எந்த ஏரியாவில் இருந்தாலும் அது கட்டாயம் அந்த ரூட்டுக்கு வரணும். ஆனால் அந்த மூணில் ஒரு ரூட்டுக்கு வந்தால் தான் நீங்கள் பாடியோட அந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வரீங்க. அதனால தான் சிலருடைய ப்ரீச்சிங் அப்படி இருக்கும். ஏன்னா அவங்க சோலில் வாங்கி அதை ஃபீலிங்ஸு கொண்டு வந்து அதை ஃபிசிக்கலாக ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பாடியில். நீங்களும் அவ்விதமாக இருக்க கற்றுக்கொள். தேவனுடைய வார்த்தை உங்கள் ஆத்மாவின் முழு பகுதியை நிரப்புவதாக. ஆத்மாவில் மைண்டுன்னு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் உட்காந்துடக்கூடாது. ஆனால் அங்கே போய் உட்காந்தாலே ஆட்டோமேட்டிக் இது எல்லாமே செயின் ரியாக்ஷன் தான். உணர்ச்சி எதை தெரியுமா கேட்கும்? மைண்டு எது சொல்கிறது தான் கேட்கும். மைண்டு வந்து உள்ளுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சு அப்படின்னா உங்கள் உணர்ச்சி ஃபுல்லாக மாறும். மைண்டு வந்து நாளைக்கு உலகம் அழிய போகுதுன்னா இன்றைக்கி உங்கள் உணர்ச்சி மாறும். ஸோ யுவர் ஃபீலிங்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை மைண்டு. அந்த மைண்டை வந்து வேர்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபீலிங்ஸ் ஃபுல்லாக அப்படியே ஹல்லேலூயா. ஸோ நண்புக்குரியவர்களே, ஆகவே இந்த கிரேஸ் ப்ரீச்சிங்கில் நெக்ஸ்ட் லெவல், how to reach the people, how to inspire the people, how to be more blessing to the people.
ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் ஏற்பட்டபடி நான் சொல்லிட்டு கடந்து செல்கிறேன். இந்த ஃபீலிங்ஸை ஃபாலோ பண்ணவே கூடாது என்பது தான் ஃபெய்த் டீச்சிங். ஃபீலிங்ஸை வந்து டிமினிஷ் பண்ணணும். ஏன்னா ஃபீலிங்ஸ் சொல்லும் நீ காய்ச்சலாக இருக்குன்னு சொல்லும், ஆனால் வார்த்தை சொல்லுது நீ சுகமாக இருக்கிறேன்னு. அப்போ நீங்கள் ஃபீலிங்ஸ் என்ன செஞ்சு தான் ஆகணும்? இக்னோர் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஃபீலிங்ஸை இக்னோர் பண்ணுமா? அதனால தான் வந்து இப்போ கிரேஸ் ப்ரீச்சர்ஸ்லாம் ரொம்ப அப்படியே ட்ரையாக இருக்கிறாங்க. ஏன்னா ஃபீலிங்ஸுக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க, நிலைப்பாட்டிலே நிற்பாங்க. ஆனால் உறுதிப்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்குது, அது ஃபீலிங்ஸில் தான் இருக்குது. அப்போ ஆவியானவர் என்ன சொன்னார், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபீலிங்ஸை வந்து ரொம்ப முக்கியமானது. என்னை பொறுத்தவரை ஃபீலிங்ஸ் வந்து அந்த வேர்டை ரிசீவ் பண்ணால் தான், அந்த உணர்ச்சி ரிசீவ் பண்ணால் தான் பாடியில் அந்த மிரக்கில் நடக்கும். ஆனால் ஃபீலிங்ஸ் இப்போ என்னவா இருக்குது? எதிர்மறையாக பேசிகிட்டு இருக்குது. அது எதிர்மறையாக பேசிகிட்டு இருக்கனால பாடி எதிர்மறையாக இருக்குது. அப்போ மைண்டில் நீங்கள் நேர்மறையான வேர்டை வாங்குறீங்களே, நேர்மறையான வேர்டை வாங்கின உடனே ஃபீலிங்ஸை இக்னோர் பண்ணணும். நீங்கள் ஃபீலிங்ஸை இக்னோர் பண்ணணும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, ஃபீலிங்ஸ் வழியாகத்தான் நீங்கள் வந்து பாடிக்கு போகணும். அப்போ எப்படி நீங்கள் ஃபீலிங்ஸை இக்னோர் பண்ண முடியும்? ஃபீலிங்ஸை இக்னோர் பண்ணும்போது, மைண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இந்த ஃபீலிங்ஸ் என்ன செய்யும்? மைண்டு சொல்கிற கேட்டு வேறு ஃபீலிங்காக மாறும். நீங்கள் ஃபீலிங்கை இக்னோர் பண்ணுவதன் மூலமாக அந்த ஃபீலிங்ஸை இன்டியூஸ் பண்ண முடியும். கை தட்டுங்க உதவருக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை வேண்டாம் என்று ஒதுக்குவதன் மூலம் அந்த உணர்ச்சிகளை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். நான் சொல்கிற கேட்குறியான்னா அது என்ன செஞ்சோம்னா வந்து நம்ம சொல்கிற கேட்டுரும். நீங்கள் அது பின்னாடி ஓடினீங்கன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். நீ என்ன சொல்கிறது, சோமல்லண்ணே நான் சோமாய் அப்படின் போது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதன் மூலம் உங்கள் சரீரம் அப்படியே சோமாயிடும். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். Arrest your thoughts in Jesus' name. If you can arrest your thoughts, you can control your feelings. ஆமென். நல்லா கை தட்டுங்களேன். ஆமென். உன்னால் எண்ணங்களை சிறைப்படுத்த முடியும் என்றால் உன்னால் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விபச்சார எண்ணங்களை விட, வேசித்தன எண்ணங்களை விட, கொலைபாதக எண்ணங்களை விட கவலைப்படுகிற எண்ணங்கள் 1000 மடங்கு மோசமானது, 1000 மடங்கு வல்லமையானது உங்களை அழிப்பதற்கு. தெரிஞ்சுக்காங்க. அதனால தான் வந்து கெட்ட சிந்தனை செய்யாத அப்படின்னு 10 தடவை சொன்ன பைபிள் கவலைப்படாதன்னு 300 தடவை சொல்லியிருக்கு. ஆமென். ஆனா நீ கூபா 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 கூபான்னு ஜெபம் பண்ணிட்டு என்ன, எந்த கெட்ட சிந்தனையும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு இருக்கிற ஒரே கெட்ட சிந்தை கவலை தான். இது எப்படி சொல்றேன்னா, நரகத்தின் எந்த ஆவியும் கிடையாது. எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஆவி லூசிஃபர் தான். அதான் அப்பனே வந்துட்டான்ல, இருக்கிற தலைவனே தூக்கி தலையில் வச்சுட்ட. அப்புறம் மற்ற ஆவியெல்லாம் என்ன? இருக்கிறது மோசமானது கவலை. உங்களை வந்து அப்படியே வந்து சுருட்டி எரிஞ்சிடும். அதான் நீதிமான் சிங்கத்தை போல. அதான் இந்த வாரம் நான் பேச போகிறேன். கவலை உங்களை கரிக்கிறோம் சார், உங்கள் மூஞ்ச கரிக்கிறோம். நீ விசுவாசியா இல்லையா மூஞ்ச பார்த்தே சொல்லிடுறேன். என்னத்தை ஏதோ கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், லாஸ் ஆயிருமா பாரா. தெருவில் தெரிஞ்ச நீ இங்க இருக்கிற எண்ணெயை சேர்த்துல நான் சொல்றேன், தெருவில் தெரிஞ்ச நம்ம. ஆமென். நீ வனாந்தரத்தில் இருந்தபோது உன்னை நான் அழைச்சேன். என்னத்தர இன்வெஸ்ட் பண்ணிட்ட நீனு? 40 வயசு ஆகும்போது எனக்கு ஒரு கல்யாணம் நடக்குமா? கல்யாணத்துக்கு நம்ம அது மும்பரமாக வேலை பார்க்கல, அது வேற விஷயம். வேலையே பார்க்கல, அது உண்மை. ஒருவேளை முடிக்கலான்னு முடிவுக்கு வரும்போது கிடைக்குமாண்ணா? கிடைக்கலண்ணா பாடுறா சொல்லு. இல்லைன்னா எப்படி இருந்துட்டு போ, என்னைக்கோ செத்துருக்கணும் நீனு. ஆமாண்டவரே, உசுரை கொடுத்தே பெரிய விஷயம். அவர் தந்துருவார் சார். ஆனால் 4 வார்த்தையாச்சும் கேட்கணும்ல நறுக்குன்னு. என்னத்தை நீ என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ண நீனு? என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ணிட்ட நீனு? அரசாங்க வேலை எழுதி கொடுத்து வந்தியா நீ? இல்லை எம்பிபிஎஸ் டாக்டர் சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டு வந்தியா நீ? அம்முட்டி இத்து போனதும் ஒத்து போனதும். அதான் பவுல் சொல்றான், உங்களில் ஞானிகள் அநேகர் இல்லை. ஞானிகளே இல்லைன்னு சொல்லல, இருக்கிறாங்க 4-5 பேர் அங்கே உட்காந்துருக்கிறேன். இங்கேயோ ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்களும் கிடையாது. நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டார். ஒரு ஞானி யோசித்தான அர்த்தம் இருக்கு, ஒரு பைத்திய யோசித்தான என்னங்க அர்த்தம் இருக்கு? ஒரு நேரத்தில் ஒரு ஆளுக்கு தானே ப்ராஃபெட் சொல்லுவாங்க.
நான் ஒரே நேரத்தில் 200 பேர் ப்ராஃபிட் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு 4 பேர் வருவாங்க சார். என் அன்புக்குரியவர்களை புரிஞ்சுக்கங்க, கடவுளை நம்பாட்டி கடவுளை கும்பிடாதீங்க சார். உன்னால இயேசுநாதரை நம்ப முடியலனா இந்த வார்த்தை எத்தனை பேருக்குள்ள விசுவாசத்தை எழுப்பும் தெரியுமா? எதிர்மறையான வார்த்தை நேர்மறையான உணர்வுகளை தரும் என்று எனக்கு தெரியும். உன்னால் கடவுளை விசுவாசிக்க முடியாவிட்டால் கடவுளை கும்பிடாத. நம்ம எல்லாம் அதான் ஒருத்தன் சொன்னா, நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபை 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 கிருபை. நல்ல மனிதரோடு பழகுங்கள், நல்ல சாவகாசம் வைத்திருங்கள், நல்ல வார்த்தைகளை காதுகள் கேளுங்கள். தேவன் உயர்ந்தவர், உயர்ந்த எண்ணங்களுடையவர்களாக இருப்பவர்கள் தான் அவரோடு நடைபெற முடியும். ஆகவே உயர்ந்த எண்ணங்களுடையவர்களாக இருங்கள், அவரை சந்தேகப்படாதீங்க. உலகத்திலே மோசமானது கடவுளை சந்தேகப்படுவதை விட அவரை அவமானப்படுத்துவது வேறு எதுவும் இல்லை. சந்தேகப்படுறவர்கள் அசிங்கப்படுத்துறது உங்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரியல சார். சார் ஒருத்தர் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வாங்க மெட்ராஸுக்கு சேர்ந்து போகணும்னு சொல்லி உங்கள் முன்னாடி ஒரு 10,000 ரூபாய் எண்ணி பையில் வச்சுக்கிறாரு. 2 பேர் உட்காந்துருக்கோம். திடீர்னு நைட்டு முடிச்சுட்டு உங்களை பார்த்துட்டு திரும்ப உங்களை பார்க்குற பையில் ஒரு ரூபாயை பார்க்குறாரு. இதை விட கேவலம் இருக்கா? அதைத்தானம்மா செஞ்சுக்கிட்டு இருக்க நீ. உங்களுக்கு எப்படி இருக்கும்? டே உன் 10,000 ரூபாய் திருடிடுவேனா என்ன பார்க்குற நீ? சந்தேகத்தை விட இந்த உலகத்தில் அவமானப்படுத்துவது எதுவுமே ஒன்றை சந்தேகப்பட்டால் மட்டும் வருது. என்ன எப்படி நீங்கள் சந்தேகப்படலாம்? எப்படி நீங்கள் சந்தேகப்பட? உடனே தீக்குளிக்க போற. தீக்குளி என்ன குளிக்க போற? டீ குடிக்க போறேன். டீ அப்படி சொல்லு. டீ குளிக்க போறேன்னு காதுல கேட்குது. நீயாவது டீ. அப்ப உனக்கு சுருன்னு வருதுல. அப்படித்தான் இன்னைக்கு சோறு போட்டு இன்னைக்கு வரைக்கும் உன்னை வளர்த்து ஆளாக்கி உன்னை உட்கார வச்சு நீ தப்பு பண்ணிட்டீங்கன்னு ஒரு தடவை நான் பேசிக்கிட்டு சொன்னேன். ஆமா தப்பு தான் பண்ணிட்டேன். உன்னை இவ்வளவு தான் பேச விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. கழுவி விடுங்கள் உங்கள் சிந்தனை. நான் சொல்லுவேன், யெகோவா ஈரே என்றால் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அவ்வளோதான். அதான் சொன்னார், ஒரு சிறிய காரியம் முதற்கொண்டு உங்களால் செய்யக்கூடாது இருக்க. அதைத்தான் இப்போ இவ்வளோ நேரம் என்னுடைய ஸ்டைலில் உங்கள்கிட்ட பேசுனேன். நான் சிறு காரியம் முதலால், அற்பமான காரியம் முதலால் உங்களால் செய்யக்கூடாது இருக்க ஒன்றையும் குறித்து கவலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னால் 10 காசு நகட்ட முடியுமா? அப்புறம் என்னத்தை உட்காந்து விடிய நீ கவலைப்பட்டு மண்டையில் கொட்ட போகிறேன். நீங்கள் நீ கவலைப்பட்டு காலையில் உனக்கு 10,000 ரூபா 1 லட்ச ரூபாய் நீ கொண்டு வந்துடும் அப்படின்னா நீ கவலைப்படு. உன்னால் ஒன்றும் முடியாதுல்ல சார். நான் சொல்கிறேன் சார், நாளை காலையிலக்குள்ளே 5,000 ரூபாய் நீ கொடுக்கணும். இல்லாட்டி கணக்காரன் ரோட்டில் வந்து கத்துவான் அப்படின்னா அந்த 5,000 ரூபாய் புரட்டுறதுக்கு நீ ஓடுவீங்களா ஓட மாட்டீங்களா? கட்டாயம் ஓடுவேன். ஏன்னா 5,000 ரூபாய் நம்மளால் புரட்ட முடியும். காலையிலக்குள்ளே 50 லட்ச ரூபா கொடுக்கணும். நான் பெசாம ஃபேனை போட்டு விரித்து தூங்கிட வேண்டியதான். ஏன்னா நம்மளால் பொத்திட்டு பெசாம அப்படி தூங்க வேண்டியதான். வாயை பொத்திட்டு தூங்குங்க. முடியாதுன்னா அங்கே என்னங்க இது? இவன் லென்ஸை வச்சு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன் டாக்டர் உன்னால் சுகம் தர முடியுமா? உன்னால் சுகம் கொடுக்க முடியும்னா லென்ஸை வச்சு பாரு. எய்த்தாப்பில் படுத்துருக்கிறவனால தூங்கிட்டு இருக்கிறவனை நம்மளால் ஒன்றும் முடியாது. நம்மளால் ட்ரீட்மெண்ட்டு நமக்கு என்ன செய்ய முடியாது, செல்ஃபாக கொடுக்க முடியாது, இல்லை ஒன்றும் பண்ண முடியாது. அதை விட்டுட்டு லென்ஸை போட்டுட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு அற்ப காரியம் உங்களால் செய்யக்கூடாது இருக்க. அப்ப எதை குறித்து கவலைப்படாம உன் சரீரத்தில் 1 முழத்தை கூட்ட முடியுமா, இல்லை குறைக்க முடியுமா? அப்புறம் ஏன்டா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? அமைதியாக எந்திரிச்சு வீட்டில் போய் டீயை குடிச்சிட்டு தூக்கத்தை போடு. வராதது என்ன சொல்லுவாப்புல, வரும்ன்றது எப்படியும் வராமல் இருந்துடாது, வராதது எப்படியும் வந்துடாது. அவ்வளோதான். அது ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் ஒரு பாய் அந்த காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க என் கடையில் எழுதியிருக்காரு, இறைவன் நினைத்ததை ஒருவனும் தடுக்க முடியாது, இறைவன் தடுத்ததை ஒருவனும் கொடுக்க முடியாது. தெளிவாக எழுதியிருக்கார் பாய். இறைவன் கொடுப்பதை ஒருவனும் தடுக்க முடியாது. ஆமாம், நம்ம பொண்ணு பார்த்தோம் 100 பேர் எந்திரிச்சு வேலை பார்த்தாங்க. ஆமாம், தடுக்க முடியலையே. நீங்கள் ஒரு பொண்ணை முடிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த பொண்ணோட தங்கச்சி அக்காவும் சேர்ந்து வேலை பார்த்தா கூட தடுக்க முடியாது சார். பொண்ணோட அம்மா அப்பா நினைச்சா கூட தடுக்க முடியாது சார். ஆமாம், அப்படி ஓடு துட்டி கல்யாணம் கட்டி கொடுத்துருவாரு. இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? ஆனால் கூடாதுன்னு நினச்சிட்டா ஊரே சேர்ந்து நிச்சயம் பண்ணாலும் நடக்காது சார். நடக்காது சார். இயேசு நாமத்தில் எழுதுறேன் சார். அப்போ என்ன எது என் வாழ்க்கையில் நடக்குமோ அது அந்த நேரத்தில் சரியாக நடக்கும்.
ஆமாம், சில வீடுகளுக்குள்ள போது ஜெபிக்க போனீங்கன்னா வீடு மயானம் மாதிரி இருக்கும். இல்லை தொட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெகட்டிவ் வைப்ரேஷன். ஏசு ரத்தத்தை தெளிச்சு உங்கள் வீட்டில் நல்லா நீங்கள் பாசிட்டிவாக பேசுங்க, துதிங்க. என்ன நடக்கும்னா செங்கல்ல ஃபுல்லாக, நான் சொல்கிறேன், செங்கல் சிமெண்ட்ல எல்லாம் அப்படியே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். வேற ஒருத்தன் எதிர்மறையான சூழ்நிலை வீட்டுக்கு வருவான் பார்த்தீங்களா, வந்தான்னா அவன் உங்கள் வீட்டுக்குள்ள வந்தோன்னா பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்துடும். நான் பொழைச்சிருவேன் சார். நான் ஹீலிங் மினிஸ்ட்ரியில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் சொன்ன புக்ஸில் இருந்து கூட ஹீலிங் போகும். அப்படின்னா அதோட நின்றீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதை தாண்டி பல வழியில் இருக்குது. அப்படி தான் ஃபாரினில் ஒரு ப்ரீச்சர் இருக்காரு. அந்த ஆள் வேலை என்னன்னா வந்து ஹீலிங் மினிஸ்ட்ரி எப்படி பண்ணுவார்னா, ஒரு பெரிய டென்ட் போட்டிருப்பார். இந்த ரூம் சைஸுக்கு, இந்த ரூமில் பாதி இருக்கும், இந்த ஹால், இந்த சர்ச்சில் பாதி இருக்கும். டென்ட் போட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த மீட்டிங் முன்னாடி ஃபுல்லாக உள்ளே ஜோம் பண்ணிகிட்டே தான் இருப்பார். இப்போ அந்த மீட்டிங் கன்வென்ஷன் நடக்கும் பார்த்தீங்களா, நடக்கிற அன்னைக்கு சோமலாம் வாங்கன்னு சொல்லி என்ன செய்வேன்னா, டென்ட்டோட இந்த பக்கத்தில் அவனை பிடிச்சி உள்ள தள்ளிடுவார். வீல் சோழர் தள்ளிடுவார். அவன் ஐயான்னு உள்ள பாருங்க, அங்கிட்ட இருந்து நடந்து வந்துடுவான். நான் ஜல்லு குருடனை பிடிச்சி உள்ள தள்ளுவாரான். அவன் அங்கிட்டு வரும்போது கண்ணத்தை கர்த்தர் சோப்படுத்துறார். உள்ள இவர் போறதும் கிடையாது, இவர் ஜெபிக்கிறதும் கிடையாது. எல்லாம் அனாயிட்டிங் வேலை பார்க்குது. இதெல்லாம் 93 நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன சார்? பாசிட்டிவ் வைப்ரேஷன். பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஒரு குடும்பத்துக்குள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தா அந்த குடும்பத்தில் வியாதி இருக்கிறவங்க இருக்கவே முடியாது.